பொள்ளாச்சி பாலியல் கொடுமை வழக்கு காவல்துறையிடம் இருந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட 2 மணி நேரத்தில் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதென முடிவு செய்யப்பட்டது. இதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றியிருக்கும் இந்த வழக்கில் பேஸ்புக் சேவை தொடர்பாக பல்வேறு நாடுகளில் ஐபி முகவரிகள் தரவுகளை ஆராய சிபிஐ அமைப்புக்குத்தான் அதிகாரம் இருப்பதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் தொடக்கம் முதலே 4 பேர்தான் குற்றவாளி என்று போலீசார் கூறி வந்தது, புகார் கொடுத்த பெண்ணின் பெயரை அம்பலப்படுத்தியது, வழக்கில் அரசியல் தொடர்பு இல்லை என்று கூறியது ஆகியவையே வழக்கை சிபிஐக்கு மாற்ற காரணம் என்று கூறப்படுகிறது. வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாலும் அதுவும் ஒரு மாநில புலனாய்வு அமைப்புதான். எனவே விசாரணை நியாயமாக நடக்காது என்ற விமர்சனமும் பரவலாக எழுந்தது. இதன் காரணமாகவே மத்திய புலனாய்வு அமைப்புக்கு வழக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிபிஐக்கு வழக்கை மாற்றுவதற்கான பரிந்துரையானது தனி விவகாரத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த துறையானது வழக்கின் தன்மையை ஆராய்ந்து உள்துறைக்கு அனுப்பி வைக்கும். இதையடுத்து சிபிஐ இயக்குனர் வசம் வழக்கு விவரங்கள் ஒப்படைக்கப்படும். அதன் அடிப்படையில் அவர் விசாரணை அதிகாரியை நியமிப்பார். இதையடுத்து வழக்கின் விசாரணை தொடங்கும். பொதுவாக ஒரு வழக்கை சிபிஐ ஏற்று விசாரணையை தொடங்குவதற்கு 1 மாத காலம் அவகாசம் உண்டு. ஆனால் இது மிகவும் தீவிரமான வழக்கு என்பதால் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை இந்த வழக்கை சிபிசிஐடி தான் விசாரிக்கும். இதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் திருநாவுக்கரசரின் வீட்டில் சோதனை நடத்தினர். பொள்ளாச்சியை அடுத்த மாக்கினாம்பட்டி அருகே காந்தி நகரில் உள்ள வீட்டில் அவர்கள் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதனன்று அவரது பண்ணை வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மறுநாளான வியாழக்கிழமை அவரது வீட்டில் 4 மணி நேரம் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் சிபிசிஐடி தரப்பில் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பான விவரங்களையோ அல்லது வழக்கில் தொடர்புடைய எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்களோ தங்களுக்கு தெரிந்த தகவல்களை கூறினால் அவர்களது பெயர் மற்றும் விவரங்கள் வெளியில் வராமல் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வழக்கின் முக்கியத்துவம், பாதிக்கப்பட்டோரின் நலன் கருதி வழக்கு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிரவோ வெளியிடவோ வேண்டாம் என சிபிசிஐடி கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பொதுமக்கள் தங்களுக்கு தெரிந்த விவரங்களை கோயம்புத்தூரில் அவினாசி சாலையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரடியாகவோ கடிதம் மூலமாகவோ தெரிவிக்கலாம் என்றும், அவ்வாறு தகவல் தெரிவிப்போரின் விவரங்கள் எந்த விதத்திலும் வெளியாகாமல் ரகசியம் காக்கப்படும் என்றும் சிபிசிஐடி உறுதிபட கூறியுள்ளது. மேலும் தேவைப்பட்டால் 9484442993 என்ற எண்ணிலும் சிபிசிஐடி cbecity@gmail.com என்ற இமெயில் முகவரியின் வாயிலாகவும் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் சிபிசிஐடி கேட்டுக்கொண்டுள்ளது.